ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு கொடூரமான சிங்கம் வாழ்ந்தது. தன் வலிமையை நம்பி அது மற்ற எல்லா விலங்குகளையும் அடக்கி ஒடுக்கியது. இதனால் காட்டில் அமைதி இல்லாமல் விலங்குகள் பயத்தில் வாழ்ந்தன. ஒரு நாள் எல்லா விலங்குகளும் ஒன்றாக கூடி இந்த சிங்கத்தின் கொடுமைக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று முடிவு செய்தன. ஆனால் புலி, யானை மற்றும் காண்டாமிருகம் கூட சிங்கத்தை எதிர்க்க முன்வரவில்லை. அப்போது ஒரு ஆந்தை முன்வந்து, "பயப்படாதீர்கள், நான் சிங்கத்தை சமாளிக்கிறேன்" என்றது. பலருக்கு ஆச்சரியம். வேறு வழியில்லாமல் அனைவரும் சரி என்று ஒப்புக்கொண்டனர். மறுநாள் சிங்கம் ஆந்தை வரும் என்று குகை அருகே காத்திருந்தது. அந்த நாள் முழுவதும் ஆந்தை வராததால் சிங்கம் கோபமடைந்தது. சற்று நேரம் கழித்து சூரியன் மறையும் நேரத்தில் ஆந்தை வந்தது. உடனே கோபமாக இருந்த சிங்கத்திடம், "வழியில் உங்களை விட பெரிய சிங்கத்தை பார்த்தேன். அது தூங்கும் வரை காத்திருந்தேன். பிறகே இங்கு வந்தேன்" என்றது. அதை கேட்ட சிங்கம் அதிர்ந்து, "என்னை விட வலிமையான சிங்கமா?" என்று பதறியது. உடனே ஆந்தை அதை ஒரு ஆழமான கிணற்றருகே அழைத்துச் சென்றது. கிணற்றுக்குள் எட்டி பார்த்த சிங்கம் வெகு சத்தமாக கர்ஜித்தது. பிறகு தன் பிரதிபலிப்பை கிணற்று நீரில் பார்த்து மற்றொரு பெரிய சிங்கம் இருப்பதாக நினைத்து பயந்து காட்டை விட்டு ஓடியது. மீண்டும் திரும்பவே இல்லை. நீதி: உடல் வலிமையை விட புத்திசாலித்தனமே உண்மையான சக்தி.